ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். திருஷ்டுவோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ. திருஷ்டுவோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ. பர்யாகுலோ ஜனிபவன் மகிமாவமர்ஷாத். பர்யாகுலோ ஜனிபவன் மகிமாவமர்ஷாத். ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத். ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத். த்வத்தோதிகோ வரத கிருஷ்ணதனுஸ்த்வமேவ. த்வத்தோதிகோ வரத கிருஷ்ணதனுஸ்த்வமேவ. திருஷ்டுவோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ. பர்யாகுலோ ஜனிபவன் மகிமாவமர்ஷாத். திருஷ்டுவோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ. பர்யாகுலோ ஜனிபவன் மகிமாவமர்ஷாத். ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத். த்வத்தோதிகோ வரத கிருஷ்ணதனுஸ்த்வமேவ. ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத். த்வத்தோதிகோ வரத கிருஷ்ணதனுஸ்த்வமேவ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஊர்வசீம் திருஷ்டுவா, ஊர்வசியை கண்டும், தவ கதாம் உங்களுடைய சரிதத்தை, நிசம்ய கேட்டும், சக்ரஹ இந்திரன், பவத் மகிம அவமர்ஷாத் உங்கள் மகிமையை குறித்து யோசித்து சிந்தனை பண்ணி, பர்யாகுல அஜனி மிகவும் கலக்கம் கொண்டவனானான். அவனுக்கு குழம்பி போயிடுத்து, நம்ம செஞ்சது சரியா அப்படின்னு ஒரு கலக்கம் வந்துடுத்து. வரத வரமருள்வோனே, ஏவம் இவ்வாறு, பிரசாந்த ரமணீயதர ரொம்ப அமைதி, சாந்தி, அதோட பேரழகு ரெண்டும் வாய்ந்த, த்வத்த அவதாராத் உங்களுடைய நரநாராயண அவதாரத்தை காட்டிலும் அதிக சிறப்பு வாய்ந்தது, கிருஷ்ணதனுகு ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவடிவு கொண்ட துவமேவ நீங்கள் மட்டுமே ஆவீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நாராயண ரிஷி உருவாக்கிய ஊர்வசிங்கிற அப்சரஸை பார்த்து இந்திரனும் மலைத்து போனானாம். மன்மதன் அவனோட சென்ற தேவப்பண்டிதர்கள்லாம் அங்கே என்ன நடந்தது, நாராயண ரிஷியை வாழலாம் மயக்க போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு அவள்லாம் விவரிக்கிறாள். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறான், இவரை சாதாரண ரிஷியாக ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி அழகிகளெல்லாம் அனுப்பி அவரை தவத்தை கலைச்சுள்ளான்னு நம்ம நினச்சது தப்பு. அவரோட மன வலிமை, தவ வலிமை இதெல்லாத்தையும் பற்றி புரிந்து கொண்டார். அதுக்காக என்ன பண்ணுறான், அப்படியே மனசில் வெட்கப்படுறான். என்னது இவ்வளோ பெரிய ரிஷிக்கிட்ட நம்ம மரியாதை குறைவாக நடந்துட்டோமே அப்படின்னு வெட்கப்படுறான். இப்படி சொல்லிவிட்டு பட்டத்ரிகள், பகவானே இந்த அவதாரத்தில் நீங்கள் மிகுந்த அமைதியும் பேரழகும் உடையவராக இருந்தீர்கள். இதை விட அழகுன்னா உங்களோட கிருஷ்ணாவதாரத்தை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். நாராயண ரிஷி, நர ரிஷி ரெண்டு பேரும் அவ்வளோ அழகு அமைதியோடு இருந்தாதான். ஆனால் இதையெல்லாம் விட அழகுன்னு ஒன்று தான் சொல்ல முடியும், அது கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு பட்டத்ரிகள் சொல்கிறார். பட்டத்ரிகளுக்கு குருவாயூரப்பன் மேலே அவ்வளவு அன்பு. எந்த அழகான அவதாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அடித்தபடிதான் என்று குருவாயூரப்பன் கிட்ட அன்போடு சொல்லிக்கிறார்.